ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு எப்பொழுதும். 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இங்கு எப்பொழுதும் என்ற வார்த்தை கிறிஸ்துவின் பிரசன்னத்தை இடைவிடாமல் உணரச் செய்கிறது. சிலர் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் இஸ்ரவேலருக்குத்தான் என்றும், பழைய ஏற்பாட்டில் உள்ள வாக்குத்தத்தங்கள் நமக்கானவை அல்ல என்றும் வாதிடுகிறார்கள். இல்லை, நம்முடைய கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்பது போலவே அவருடைய வாக்குத்தத்தங்களும் எப்பொழுதும் மாறாதவைகள் என்பதால் அவை எப்பொழுதும் நம்முடையவைகளாய் இருக்கின்றன. கர்த்தர் எப்பொழுதும் உங்களுடைய மனமகிழ்ச்சியாய் இருக்கட்டும். ஆகவே தேவ பிரசன்னத்தை உணர்கிறது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் அவரிலே மகிழ்ந்து களிகூற முற்படுங்கள். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன் என்பதே உங்களுடைய வாழ்க்கையின் சாட்சியாய் இருக்கட்டும். நீதிமொழிகள் 8:30. அவர் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறார். ஒருபோதும் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, ஒருபோதும் உங்களை கைவிடுவதும் இல்லை. மட்டுமல்ல, அவருடைய வார்த்தைகளை எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக வைத்திருங்கள். எப்பொழுதும் அவருடைய ஆலோசனையின்படி நடவுங்கள். அவரது கட்டளைகளுக்கு செவி கொடுத்து கைக்கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 11:1, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கைக்கொள்வாயாக. எப்பொழுதும் ஜெபியுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு இருதய துடிப்போடும் ஒவ்வொரு சுவாசத்தோடும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இணைத்து கொண்டு ஜெப சிந்தை நிறைந்தவர்களாய் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் ஜெபங்களுக்கு பதிலளிப்பார் என்கிற விசுவாசம் உங்களுக்குள் எப்பொழுதும் இருக்கட்டும். அப்பொழுதுதான் உங்களால் ஊக்கமாக ஜெபிக்க முடியும். கிறிஸ்துவின் ஜெபத்தை பாருங்கள். அவர் பிதாவை நோக்கி, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். யோவான் 11:42. கர்த்தரை எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கும் போது அவரை துதியாமல் ஸ்தோத்திரியாமல் இருக்கவே முடியாது. தாவீது தீர்மானமாய் சொன்னார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். உங்களுக்கு அந்த அனுபவம் உண்டா? தாவீதை போன்று எப்பொழுதும் துதிக்கிறீர்களா? தாவீது தனது ஆரம்பகால சங்கீதங்களில் பலவற்றையும் வேண்டி கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் பிந்தைய சங்கீதங்களில் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் தீர்மானம் செய்தார். அவருடைய உள்ளம் துதியினால் மிகவும் நிறைந்திருந்தபடியால் தன் ஆத்துமாவை பார்த்து, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறதை பாருங்கள். 146ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்கள். தேவ பிள்ளைகளே, கர்த்தரை எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக வைத்து எப்பொழுதும் அவருடனே மனமகிழ்ச்சியாயிருங்கள். இன்றைய நினைவிற்கு பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இன்றைய வேத வாசிப்பு காலை 1 நாளாகமம் 1, 2 மற்றும் 3ஆம் அதிகாரங்கள். மாலை யோவான் 5ஆம் அதிகாரம் 25 47ஆம் வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். எப்பொழுதும் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருங்கள். கர்த்தருடைய பிரசன்னத்தை உணருங்கள்.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.